ஐயா விஜய் அவர்களே, நாங்களும் பாடல் பாடி உங்களை போட்டு நாங்களும் கலைஞர்கள் தான். ஆனா கம்ஃபர்டபுளா 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது இல்ல, அல்லது 100 ரூபாய் டிக்கெட் 1000 வச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் தெருப்பாடகர்கள், நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம், போராடி சிறைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். நீ என்னடா பண்ணுங்க தம்பி? இந்த வீடியோல இருக்கிறது யாரும் தெரியுதா தெரியல, அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்க. மூடு டாக் பார்க்க மூடு, மூடு டாக் பார்க்க மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு. மூடு டாக் பார்க்க மூடு. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு, என்னடா இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா இவரை பத்தி பேசிட்டு இருந்தோமே, இப்ப என்ன ஆனாரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா 5 வருஷம் கோமால இருந்தாரு, இப்ப திரும்ப வெளியே புகுந்து வந்திருக்காரு. ஏன் கோமால போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷம் யாரோட ஆட்சி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால திரும்ப மறுபிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி திரும்ப அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காரு, திரும்ப வெளியே நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், எப்பா என்ன அழகா டாஸ்மார்க் எதிராக எந்த அளவுக்கு எல்லாம் இவரை போராடினாரு. இவர் போராடினது 5 வருஷம், கடந்த 5 வருஷத்துல இருக்கிற டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டாங்க. அப்ப டாஸ்மார்க்னு சொல்லிட்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை குடிச்சுக்கிட்டாங்க, அதனால அது ஒண்ணும் ஆகாது, அதனால சத்தராம இருந்தாரு. இப்ப திரும்ப முளைச்சு வந்திருக்காரு. இப்ப திரும்பவும் இதே மாதிரி ஒரு நியூ ட்ரெண்டா ஒரு பாட்டை அவனு கிரியேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கை வைங்க. ஏன்னா திரும்ப டாஸ்மார்க் ஓபன் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணல. இப்ப திரும்ப டாஸ்மார்க்க ஓபன் பண்ணிட்டாங்க. கடந்த 5 வருஷமா மூடிட்டு இருந்தது இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. திரும்ப எழுச்சியா எழுந்து வந்திருக்காரு கோமாவில இருந்து. இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இவரை எப்படி சொல்றது, ஒரு சமூக ஆர்வலர், சமூகத்துக்கு மேல மிகப்பெரிய அக்கறை கொண்டவர், அந்த டாஸ்மார்க் எதிரான பயங்கரமா போராடினவர், சமூகத்துல எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னைத்தானே சொல்லிப்பாரு, மத்தவங்களும் பேச வச்சுப்பாரு. இவர் எப்ப உள்ள வெளியே வருவார்னா டிஎம்கேக்கு சார்ந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு டிஎம்கே சார்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதுல கடந்த 5 வருஷமா இவர் எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அதிகமா இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதிகமா சனாதனத்தை பத்தி எல்லாம் இப்ப ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. டாஸ்மார்க்கை விட்டாருன்னு நினைக்கிறேன், அடுத்த சனாதனத்தை பத்தி. ஏன்னா நீங்க டாஸ்மார்க்கை திரும்ப கேட்டீங்கன்னா அவர்கிட்ட திரும்ப கேட்க கடந்த 5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு சில இன்டர்வியூ எடுத்தாங்க, நீங்க டிஎம்கே அகேன்ஸ்டா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது அப்படிலாம் இல்லையா பேசுறேன்னு சொன்னாங்க. அப்படி என்ன அதிகமா பேசிட்டாருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் போடுங்க. அந்த நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாத்தீங்கன்னா மூடு டாஸ்மார்க் மூடுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுலாம் மிகப்பெரிய அளவு வைரல் ஆச்சு. நம்ம ஜெயலலிதா அந்த டைம்ல இருக்கும்போதெல்லாம் அட்டாக் பண்ணி நிறைய பேசி அந்த மாதிரி ஒரு வைரல் ஆகி கடைசியில ஒரு பிடிச்ச உள்ளத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் வெளியே இவருக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அதுலதான் கொஞ்சம் இவர் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருந்தாரு. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி சமூக ஆர்வலர், அதாவது மிகப்பெரிய அளவுல ஒரு டாஸ்மார்க் எதிராகவும் பேசிட்டு இருந்தாரு. ஆனா டிஎம்கே ரூட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க போனாருன்னே தெரியாது. இப்ப திரும்ப முளைச்சு வராங்க. இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா கடந்த 5 வருஷத்துல நிறைய பேர் வாயை மூடிட்டு இருந்தாங்க. அதுல யாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தானே என்ன ஆனாலும் தெரியல, ட்விட்டர் ஏதாவது போட்டாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கடந்த 5 வருஷத்துல அவர் பெருசா எதுவுமே பார்க்கல. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஏதாவது பூச்சி நகட்டா கூட ஏதாவது ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு, ஏதாவது சின்னதா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா கூட உடனே ட்வீட், இந்த அரசு அப்படி இப்படின்னு ஏதாவது ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பண்றாரா? இப்ப டிவிக்கு அரசு அமைஞ்சு 15 நாள் ஆச்சு, ஏதாவது போடுறாருன்னா கீழே சொல்லுங்க, ஆமா அப்புறம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பொம்மைகள் வரும். இப்போ அந்த பொம்மைகள்லாம் எப்படின்னா இப்போ இருக்க பொம்மைகள்லாம் பேட்டரி மூலமா இயங்குறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா இந்த சாவி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த சாவி பின்னாடி திருக்கி விட்டுனோம்னா அது டிங் 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 டிங்னு அடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே டிங்கின்னு அடிக்கிறது நிப்பாட்டிடும். அந்த சாவி நம்ம கிட்ட தான் இருக்கும். அந்த சாவியை எப்ப நம்ம திரும்ப போடணுமோ அதுக்கப்புறம் டிங் டிங் டிங்னு அடிக்கும். இப்ப இந்த சாவி 5 வருஷமா ஓனர் கையில இருந்துச்சு, இந்த பொம்மை தூங்கிட்டு இருந்துச்சு. இப்ப 5 வருஷம் கழிச்சு ஓனர் பொம்மையை திருக்கி விட்டுருக்காரு. இப்ப என்ன ஆகும்னா அது திரும்ப ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? திரும்ப டிங் டிங் டிங்னு அடிக்கும். அது டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு இருக்கும் போது அது ஸ்டாப் ஆகும், திரும்ப திருப்புவாங்க, அதுக்கப்புறம் அடிக்கும். இப்படி நிறைய பேர் நம்ம கலப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் எங்க மறைஞ்சிருந்தவங்க எல்லாம் திரும்ப உள்ள வருவாங்க. கோமால இருந்தவங்க திரும்ப முடிச்சு வருவாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோமாலே இல்லாம தெளிவாகவும் இல்லாம ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. என்ன கட்சின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அண்ணன் கட்சி. ஆமா, அண்ணன் கட்சி. அந்த கட்சி தான் எப்பவும் எப்படி சொல்றதுன்னா டிஎம்கே ஏதோ பரம எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப பங்காளி சண்டையா மாறி இருக்குது. அதனால அந்த பங்காளிக்குள்ள இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பங்காளிகள் ஒண்ணு சேர்ந்து டிவிக்கேவே எதிர்க்கிறதுக்கு தான் அத்தனை கட்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் டிவிக்கு ஆட்சியை சோழி முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ஒரு 15 நாளைக்கு இவ்வளவுக்குள்ள வன்மத்துல இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா. ஏன்னா இது முதல்வர் பதவின்னு சொல்றது சும்மா கிடையாது, நிறைய பேரோட கனவா இருக்கலாம். இங்க அதிபர் கனவுகளாம் இப்போ நிறைய பேர் கனவுன்னு சொன்னோட நினைச்சிட்டு இருப்பீங்க.
அண்ணா ஆமா அண்ணனுக்கும் இதே கனவு இருக்கும். அதனால வந்து அண்ணனையும் எப்படியாவது சிஎம் ஆயிக்கலான்னு உங்க நொண்ணனை நீங்க கூப்பிட்டு வந்து சிஎம் சீட்ல உட்கார சொன்னா கூட உங்க அண்ணன் உட்கார மாட்டாரு. அண்ணன் போஸ்ட்ல வின் பண்றதுக்கு நீங்களே எவனுமே நிக்கல, அண்ணன் நீ நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா கூட அண்ணன் வந்து ஆஹா தம்பி அந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன், எங்க தோக்குற இடம் இருக்குதோ அங்க போய் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாரு. நீங்க தலையில தண்ணி குடிச்சாலும் உங்க அண்ணன் சிஎம் இருக்கிற சான்ஸ் இருந்தா கூட உங்க அண்ணன் சிஎம் ஆக மாட்டாரு. அதை எழுதி வச்சுக்கீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க அண்ணன் ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா அவரே ஜெயிக்க விட மாட்டாரு.